வணக்கம் என் உறவுகளே. இந்த 2 நாளில் நாங்கள் வடமாச்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாகர்கோவில் இருக்குன்னா நேற்று 29ஆம் திகதி அதிகாலையிலே இந்த காணாமல் போன சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் முகநூல் வழிகளிலே நிறைய போஸ்டர்கள் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த பிள்ளையை அதாவது ஒரு குடும்ப பெண், அவாக்கு ஒரு மகள் இருக்கிறது, அவருடைய கணவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு போஸ்டை நாங்கள் எல்லா இடமும் எங்களுடைய ரஜிபுல கூடாக நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையிலே நிறைய எங்களுடைய உறவுகள் எங்களிடம் நிறைய பேர் தொலைபேசி ஊடாக இருந்து விவரங்களும் கேட்டறிந்தீங்க. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் அவருடைய கணவருடனும் அவர் அந்த காணாமல் போன பெண்ணுடைய மகளுடைய தாயாருடனும் நாங்கள் நேரடியாக கதை திறந்தோம். அந்த வகையில் அவைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தார். எப்படி காணாமல் போனார், எத்தனை மணிக்கு காணாமல் போனார், எந்த சந்தர்ப்பத்திலே காணாமல் போனார் என்ற விரிவாக்கத்தையும் அவர் தந்திருந்தார். அந்த வகையிலே இந்த இடத்திலே வடமராட்சி கிழக்கை சேர்ந்த கிட்டத்தட்ட குறிப்பிட்டு நாகர்கோவில் மாமனி செம்மியம் பெற்று சேர்ந்த ஊர் மக்களும் இந்த காணாமல் போன மகளை தேடுவதாக அந்த கணவர் கூறியிருந்தார். அவர்களும் இந்த இடத்திலே இவர்களுடன் கூட தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்களும் அவருடைய போன் நம்பரையும் அவருடைய புகைப்படத்தையும் இந்த எங்களுடைய காணொலியில் இணைக்க இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய கண்ணில் இவருடைய செய்தி அல்லது அவை நீங்கள் யாராவது நேரடியாக கண்டால் எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தவும். என்னுடைய தொலைபேசி இலக்கமும் இதிலே இருக்கிறது, அவருடைய கணவருடைய தொலைபேசி இலக்கமும் நாங்கள் இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கும். அந்த வகையிலே நீங்கள் கண்டிருந்தால் உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக தாழ்மையோட இந்த இடத்தை கேட்டு நிற்கின்றோம். வாங்கள் காணொலிக்குள் போகலாம். நாங்கள் நடக்காடு போ மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என் ஒய்ஃபை இரவிலேருந்து காண இல்லை. என்னென்னா நான் படுக்கும்போது நித்திரையாக கிடக்கும்போது அங்கே போயிட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 11 மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு கண்டு எழும்பேக்கான். இப்போ அவள் எழுப்ப வேண்டியதானே தான் ஆளை காணையில். வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போயிருப்பான்னு பார்த்தேன். ஆள் தேடி சுற்றி தேடி பார்த்தேன், ஆளை காணையில். அப்படின்ட்டு இப்போ இந்த மாமாக்களுக்கு போன் எடுத்துறேன். ஒரு 11:03 அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு பிறகு மாமாக்களுக்கு சொன்னீங்கன்னா தம்பி இல்லை, அவள் வேற இல்லைன்னு சொல்லினா. பிறகு இப்போ இந்த மச்சாளுக்கு போன் எடுத்துறேன். மச்சாளுக்கு எடுக்கும்போது மச்சாலும் சொன்னால் இல்லைன்னு வேற இல்லைன்னு சொன்னான். அது வந்த இது தண்ணினா போது வந்து மாமியாக்களும் மச்சாலாக்களும் ஓடி வந்தவையால் பார்க்குறாரு. கால் தடம் கிடக்கும். இப்போ வெளியில் போகிறதா கால் தடம் இருக்குது. அப்போ நான் எல்லாரும் ஓடி வரைக்க நாங்கள் அதை யோசிக்கலை. கால் தடம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கலை. அவள் காணையில்லைன்னா தேடினாங்க. என்ன நடந்தான்னு தெரியல. கால் தடத்தை பார்த்தா நாங்கள் பிடிச்சிருப்போம். அவளுக்கு இப்போ என்ன நடந்தான்னு தெரியாம நிற்கிறோம். உங்களோட பிரச்சனை வர்றதுக்கு முதல் உங்களோட வைஃப் வெளியே போகிறதுக்கும் உங்களுக்கும் அவாக்கும் ஏதாவது கருத்து இல்லை? ஒரு 4-5 நாளாக எதுவும் இல்லை. பிரச்சனை வர்றேன்ட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை வராது. இப்போ இவாண்ட சின்னக்காண்ட பிள்ளை இருக்குது. இப்போ அவாவுக்கு அந்த அவன் பையனுக்கு இவா அடிக்கிறவன். அடிக்கும்போது நான் இவாவுக்கு அடிக்கிறேன்னா என்னண்டா ஏன் அவாவுக்கு ஒரு அந்த பையனுக்கு அடிக்கிறேன். அப்போ அடிக்கும்போது அவாவுக்கு சும்மா இப்போ பேசுவா, என்னண்டா அதுக்கே நின்ற பிள்ளைக்கு அடிக்கிறா அப்படி இப்படின்னு. வீட்டை விட்டு போற அளவுக்கு அவாக்கு எனக்கும் ஒரு 4-5 நாளா எதுவுமே இல்லை. எப்ப நடந்தது? 29ஆம் தேதி எப்ப நடந்தது? இது சம்பந்தமா நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதை தொடர்ந்து அப்படி சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதே மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? இப்ப போலீஸ்ல என்ன மாதிரி கேஸ் போட்டு? நான் நார்வோல் மேட்கில் கல்யாணம் கட்டி இருக்கிறேன். இரும்மா, இது நார்வோல் மேட்கில் கல்யாணம் கட்டி இருக்கிறேன். என் வீடு அங்கே இருக்குது. இது மாவின் வீடு. ஒரு
இதுக்கு முதல் நாள் வந்து மாமாவுக்கு வருத்தம் வந்தது. மாமாவுக்கு வருத்தம் வந்து இவர் இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே 1 மணி போல் வந்து 12 மணி போல் வந்து வேற கூட்டிக் கொண்டு அங்கே போனாங்க. முதல் நாள் நடந்த சொல்கிறேன். அங்கே கூட்டிக் கொண்டு போன பிறகு ஒரு 2 மணி இருக்கு. நாங்கள் வீட்டை போய் படுக்கும்போது இவா நித்திர வந்துட்டா. அப்போ நான் நித்திர விடல. என்னென்னா 2 மணி பிறகு நான் நித்திர விட மாட்டேன். அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது இவா நித்திர வந்தா பிறகு ஒரு சத்தம் சொன்னா, இப்படி சொன்ன, என்ன விடு நான் போகிறேன்னு. இப்போ என்ன அடியாண்டு ஃபோன் எடுத்து எழுப்பி கேட்க ஒன்றுமில்லைன்னு சொல்லி போட்டு படுத்திருந்தவா. ஒரு அடுத்த நாள் விடிய ஒரு 7ஆவது மாதிரி தான் இருந்தவன். இருந்து பிறகு நான் எழுப்பினோட இந்த விசாரில் அவன் எழும்பி வீடு கூட்டினவா. நான் உடுப்பு துவச்சினேன். உடுப்பு துவச்சி தண்டி அவளோட இருந்து சமைச்சினான். கிச்சனுக்கு இருந்து சமைச்சு போட்டு மத்தியானம் சாப்பிட்டு போட்டு நித்திர வந்தாங்க. பிறகு பின்னேரம் எழும்பி மாமா வீட்டை வந்தாங்க. மாமா வீட்டை வந்து அப்படியே மாமி வீட்டை போனான். அங்கே மச்சால் வீட்டை போனான். மச்சால் வீட்டை போய் அப்படியே அதில் இருந்து அப்படியே வீட்டை வந்து ஒரு 7 மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பான். 7 மணிக்கு போய் அப்படியே தேத்தண்ணி வச்சு அவள் பல்லுக்கு உதய சோறு சாப்பிடலாண்டு மனசு வாங்கியிருந்தா. தேத்தண்ணி வச்சு துவச்சி சாப்பிட்டு 7:30க்கு படுத்திருப்பா. 7:30க்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நாரி வருத்தத்துக்கு புதுசா வாங்க போறேன்டா அம்மா விட்ட வந்தா. 8 மணி இருக்கு. 8 மணி இருக்கு. வந்து வாங்கிட்டு படுத்தவாதான். வாங்கி போட்டுட்டு குளிசா போட்டுட்டு படுத்தவாதான். அதுக்கு பிறகு நான் ஒரு 9:30 போல நித்திர வந்துட்டு ஆளுந்த கையெல்லாம் படுத்திருந்தா. அப்படி கையில படுத்துருந்த ஒரு 11 மணி போல நான் எழும்பி பார்த்தேன்னா அப்போ ஆளை காணையில். ஒரு 29ஆம் தேதி நடந்தது. பொலிசில் போட்டது. பொலிசுக்கு வந்து நான் ஒரு 3 மணி அளவில் சொல்லியிருப்பேன். அது வந்தது 4 மணி 4:30 இருக்கும் வந்தது. வந்து இப்படியோ வீடுகள் எல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவைகள், வீடு வளவெல்லாம் சுற்றி பார்த்தவைகள் பார்த்துட்டு வெளியில் இதுவெல்லாம் பார்க்கல. வெளியில் அந்த ஒழுங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு என்ன கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டவை. இப்படி அவாக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ நான் அப்படி சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அப்படி இதண்டே அவளை அப்படி போக மாட்டாள் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வந்தேன். பிறகு ஒரு விடிய ஒரு 7 மணி போல கூப்பிட்டு அவன் போனை வாங்கணும் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தவிய. பிறகு பின்னேறம் அளவில் மத்தியான அளவில் பொலிசு வந்து திருப்பி மாமி வீட்டை எடுத்தது வாக்குமூலம். அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்ட நீங்களோ இதாண்டி நீங்களோன்னு கேட்டது. இல்லை 4-5 நாள் எதுவுமே இல்லை. சண்டை வர்றது குடும்பத்தில் சண்டை வர்றேன். அது நாங்கள் அப்படி இதன்ற அளவுக்கு இல்லை. அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை. இது வரைக்கும் போகலை அப்படின்னு சொன்னான். சொல்லி போட்டு பிறகு பின்னேறம் மோப்பநாய் கொண்டு வரவனோட இஎஸ் அறிவிச்சா. மோப்பநாய் பொலிசுக்கு 6 மணி 5 மணி 5:30 இருக்கும். 5:30 அப்படியே வந்தது. வந்து செக் பண்ணி அவன் உடுப்பு ஒன்று கொடுத்து செக் பண்ணி இங்க வீடு வரைக்கும் வந்தவன். மாமியின் வீடு வரைக்கும் வந்தவன். எங்களை விட அங்கே இருக்கு. மாமியின் வீடு வரைக்கும் வந்து இந்த வாசலை நின்றுட்டு அப்படியோ இந்த பக்கம் பள்ளிக்கு ஸ்கூல் நாகர்கோவில் ஸ்கூல் பக்கமாக போயிருக்கான். மத்தியானம் இப்போ பொலிசு என்ன கூப்பிட்டது என்னென்னா அவன் ஃபோன் செக் பண்ணணும்னு கூப்பிட்டு இப்போ அவங்க ஃபோனை வாங்கிட்டாங்க. என்னென்னா செக் பண்ணி போட்டு தான் நீ தருவோம்ண்டு. அது எப்போ தருவோம்னு சொல்லல, செக் பண்ணி பார்த்துட்டு தாங்கள் ஓமனை தான் போன தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த மனுஷிய காண இல்லை. நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரிதான். ஒரு சந்தேகம் இல்லை. பிள்ளையும் அப்படி போற ஆளும் இல்லை. வெளிக்கிட்டு என்ன நடந்தது